SVT Gaming. இந்த வீடியோல நான் பார்க்க போறோம் அப்படினா Minecraft series part 1. So இந்த வீடியோல நம்ம வேர்ல்ட் கிரியேட் பண்ண போறோம் guys. SVT world. என்ன டி போடுறா? SVT world. SVT gamer-னு போடுறா. work-னு போட்டுக்கற. world. நார்மல் கைஸ் இது. கைஸ் இப்போ நம்மளோட ஸ்பான் வில்லேஜ் கிட்ட என்ன எப்படி இருக்கும் அதான் கைஸ் நாங்க இந்த டே விட்டு நெக்ஸ்ட் டேல தான் கைஸ் வீடு கட்ட ஆரம்பிப்போம். ஆமாம் கைஸ் நெக்ஸ்ட் டே இல்லை 3 டே 3 டேஸ் ஆயிடுங்க நான் ஃபுல்லாக செட்டில் ஆகிறதுக்கு மைன்கிராஃப்டில். ஸோ இப்போதைக்கு நம்மளோட ஸ்பான் ஆகிட்டு இருக்கு கைஸ். இது வந்து கொஞ்சம் ரொம்ப நேரமாக இருக்கும் கைஸ். ரொம்ப நேரம் சைடில் பாரு அப்படி மேலே வெயிட் பண்ணுறேன். எங்கே ஸ்டாண்ட் வைக்க தானே இருக்கும். வெயிட் பண்ண எந்த பக்கம் போகலாம். என்னடா வில்லேஜ் போன்றா? ஆமாடா தல்றா ஹை நடுவில் ஓட்டை வெயிட் பண்ணுறா. ஏய் பார்த்தியாடா? ஆமாம் காய்ஸ் நம்மளுக்கு வில்லேஜ் கச்சிச்சு. ஆமாம் கைஸ் கைஸ் நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் பார்ட்டே வில்லேஜோட ஆரம்பிக்குது கைஸ். ஆமாம் கைஸ் இதில் நம்ம ஒரு வீடியோ நம்ம ஒரு டெம்பரரி வீடு நமக்கு கிடைக்கும் கைஸ். கடைக்கூல இல்லை எடுத்துக்க போகிறோம். கடைக்கூன்னா இது ஹேப்டா பின்னாடி போகிற ஹேப்டா. அது ஓகேடா அப்புறமா எடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு என்ன சொல்கிறது அது என்னென்ன சொல்கிறது என்னடா அது அதுக்கு பேர் என்னதுடா? இது ஸ்டோனு தானே அது. அது ஸ்டோன் தான்டா. நான் கூட நான் மாட்டிக்கினேன். ஏய் ஏய் இங்கே 2-3 வீடு இருந்துச்சு பார்த்தேன்டா. அங்கே தூரத்துலேருந்து வரும்போது இங்கே 2 வீடு பார்த்தேன். இந்த வீடு நம்மளுக்கு எடுத்துக்கலாம். டே இது வர்றா ஸ்மித்ரா பிளாக் ஸ்மித்து என்ன இருக்குன்னு தெரியலையே. டே காய்ஸ் நமக்கு அயன் கட்சினாலே பெரிய விஷயம். என்னடா ஸ்வாடு செஸ்ட் எடுத்துக்கோ வச்சு ஜாஸ்ட் அப்புறமா எடுத்துக்கலாம்டா. நம்ம எல்லா லூட் எடுத்துக்கலாம்டா. தள்ளு ஆர்மர் போட்டுக்கலாம். ஆர்மர் அப்புறமா போட்டுக்கலாம். இப்போ போயிட்டு நம்மளோட கடகடுன்னு எடுக்கிறோம்டா. எல்லா மெட்டீரியல்ஸும் எடுக்க போகிறோம். இப்போ நம்ம அப்போ தான் நாளைக்கே வீடு கட்டுறது அடுத்து எல்லாமே பண்ணுறதுக்கு அதனடா ஷிஃப்டிங். ஃபர்ஸ்ட் நம்ம டெம்பரரி வீடு ஒன்று எடுத்துக்கணும்டா. இப்போதைக்கு ரெண்டா எம்ரல்ல இருக்குது தெரியுமாடா? வில்லேஜஸ்க்கு எம்ரல் தான் தர முடியும். எம்ரல்னா ட்ரேட் பண்ணுறதுக்கு. எம்ரல்னா ஒரு ஜெம்டா. இது வீட்டுக்குள்ளே தான் செஸ்ட் இருக்கும். பார்க்கலாம் எப்போ ராகணும் இந்த வீட்டுக்கு செஸ்ட்டுக்குன்னு. இல்லைடா ஏதோ ஒரு வீட்டில் பார்த்தா மாதிரி இருக்குது. இதுதான் கைஸ் நம்மளோட 2 வீடு. எந்த வீட்டிலடா இருக்காது? இந்த வீட்டில் தெரியலையே. அதில் இல்லைன்னு நினைக்கிறேன். நான் அவ்வளோ ஸ்பீடாக வந்தேன். அந்த வீடுன்னு நினைக்கிறேன். இந்த வீடு தான் நினைக்கிறேன். செஸ்டா இல்லை நிஜமாக தான்டா இல்லை. உங்கள் மேலே ஒரு வீடு இருக்குடா. இல்லைடா நீ யாரா நீ கேம்ப் வச்சுங்கிற? என்னடா கோல்ட்ரா ஆண்டா ஃபஸ்ட்டு நம்ம மைனிங் மெட்டீரியல்ஸ் எல்லாம் என்ன எடுக்கவே இல்லை. எக்ஸ்ப்ளோர் பண்ணிகிட்ருக்கோம். செஸ்ட்ரா பாதி எழுத்து காணும். ஆமாம் ஃபஸ்ட்டு இப்போ நம்ம டூல்ஸை கலெக்ட் பண்ணண்டா. வுட்டு எங்கடா? மரக்குடையெல்லாம் இருக்குது. மரக்குடையெல்லாம் சொன்னால் மரக்கு தெரிஞ்சிச்சு பார்த்தியாடா? என்னடா கீழே 2 வீடு அடிச்சுக்க ஃபஸ்ட்டே வுட்டு தானே எடுக்கலான்னு வந்தோம். கைஸ் நம்ம வீடு கட்டுறதுக்கு இடம் தேவை. என்ன இடம் எடுக்கலாம் கைஸ்? அது நம்ம தேட போகிறோம். இல்லைடா நம்ம இதுக்கு முன்னாடியே எடுத்துக்கலாம். அது பேருங்க நம்ம டெம்பரவரி வீடுக்கு முன்னாடி அப்போ தான் ஈஸியாக ஷிஃப்ட் பண்ணலாம்ல. இடம் இருக்கான பார்த்துடலாம். கிராஃப்டிங் டேபிள் தேவைடா நம்மளுக்கு. கைஸ் நாங்கள் எப்படி வீடு கட்டுறோன்னா
மேலே கார்டன் இருக்க மாதிரி அங்கேருந்து ஸ்லைடு போகிற மாதிரி அந்த மாதிரி தான் நான் பண்ணிட்டு போகிறோம். ஆமாம், இன்னைக்கு இந்த பாட்டில் நம்ம பெருசாக திரும்ப போகிறோம் கைஸ். இதில் ஆமாம் கைஸ், வந்து ஸ்விம்மிங் பூல் நெக்ஸ்ட் பார்ட்டில் வரும் கைஸ். ஆஹாண்டா, இந்த பாட்டில் போட்டுடலாம் சேர்த்து பெருசாக. ஸோ கைஸ், நம்ம தேவையான wood கலெக்ட் ஆயிடுச்சு. ஆமாம் கைஸ், நான் பிளாங்க்ஸ் எடுத்துக்கலாம் கைஸ். கிராஃப்டிங் டேபிள் ஃபஸ்ட்டு பிளாங்க்ஸ் எடுத்துக்கலாம்டா. மெயினாக நமக்கு பிளாங்க் தான் இப்போ தேவையே, நம்ம டூல்ஸ் எல்லாம் அப்கிரேட் பண்ணுறதுக்கு. அவ்வளோதான்டா கிராஃப்டிங் டேபிள். அப்புறம் கொஞ்சம் ஸ்டிக்கு 1 2 3 4. இப்போ நம்மளுக்கு ஸ்டோன் தேவைடா. ஃபஸ்ட்டு நான் கிராஃப்டிங் டேபிள் வச்சுக்கலாம். மெயினாக இப்போ நம்மளுக்கு பிக்காக்ஸ் தேவை. எடுத்துக்கிட்டேன். ஸ்டோனை மைண்ட் பண்ண போகிறோம். அங்கே தான்டா இருக்குது. பக்கத்தில் இருக்கு போடுறோம். நம்மளுக்கு தேவையான இதாண்டா. ஏன் மைண்ட் பண்ணும்போது அயன் கிச்சன் என்னடா இருக்கும்? சூப்பராக இருக்காது? அதான் இருக்காதா? இருக்கும் தெரில கைஸ். அயன் காலம் போட்டு தெரியலாமா கைஸ்? அது எங்கேயாச்சும் இருந்தால் தானே தெரியவே மாட்டேங்குது. அதான் ஒரு வேளை யாருக்கூடாச்சும் கேம்ப் பண்ணி போயிருக்குமோ கைஸ். இதை நம்ம மைனாக கூட வச்சுக்கலாம் கைஸ். இந்த இடம் ஃபுல்லாக ஸ்டோன் தான் கிடைக்குது. இதெல்லாம் மைனிங் அடிச்சு போகிறேன் தெரில. திடீர்னு அயன் கூட கிடைக்கலாம். அடடா, கொஞ்சம் தேவையே. நம்ம மாதிரி ஃபுட்டு கம்மியாயிட்டு இருக்கு. ஏன் நம்மளுக்கு ஸ்டோன் ஒரு ஸ்டாக் எடுத்துக்கலாம்டா. மெட்டீரியல் இன்னைக்கு 2 ஸ்டாக் எடுத்துக்கலாம். ஆஹா, ஒரு ஸ்டாக் போதும். ஏன்? நம்ம டூல்ஸும் சேர்த்து அதை அப்படியே ஸ்டோன் நம்மளுக்கு கம்மியாக தானே தேவை அந்த வீடுக்கு. ஆமாம் கைஸ், நாங்கள் ஆல்ரெடி செஞ்சு பார்த்தோம் கைஸ் அந்த வீடு இன்னொரு ஃபோனில். அதனடா நல்லா இருந்துச்சு. நல்லா பெருசாக டைரெக்டாக 38 விட்றோம். சூப்பர்ரா. சில இடத்துல நம்ம கோல் ஸ்டோன்ரா. சில இடத்துல நம்ம கோல் கூட பார்த்துருக்கோம்டா. ஆமாம், நீங்கள் பார்த்துக்கலாம். சில இடத்துல எந்த வீடு தானே பார்த்தோம். அது நேரம் ஞாபகம் வச்சுக்கோங்க கைஸ். எவ்வளோவா இருக்கும்? ஒரு ஸ்டாக் தானே நமக்கு தேவையே. இன்னும் கொஞ்சம் தானே தேவை ஒரு ஸ்டாக்கு. ஒன்று இந்த இது ஃபுல்லாக வெட்டோன்னா ஒரு ஸ்டாக் ஆகிடும்னு நினைக்கிறேன். தெரில, இன்னும் கொஞ்சம் வெட்ட வேண்டியது வரும். 64 தானே ஒரு ஸ்டாக். அப்படியே வெட்டிட்டே போ, அப்புறம் எடுத்துக்கலாம். காப்பரா பிகாக்ஸும் போயிடுச்சு. நம்ம இன்னொரு பிகாக்ஸ் எடுத்துன்னு வரலாம். காப்பர் வச்சு என்ன பண்ணுறது? காப்பர் வச்சு பிளாக் செய்யலாம்டா. அது நல்லா இருக்கும் நம்ம வீட்டுக்கு. ஒரு பிகாக்ஸ் தேவை, மேக் பண்ணிக்கலாம். காய்ஸ், காப்பர் இருந்துச்சுன்னா சுற்றிய காப்பர் நிறைய இருக்கும் தானேடா? ஆமாண்டா. டேட் பண்ண சுற்றி நம்ம மைண்ட் பண்ணி பார்க்கலாம். 2 இருக்கு. அந்த சீட்டு ஃபைன் பண்ண இந்த இடத்துல வரலனா இல்லைடா. என்னடா 2 இருக்கு. உங்களை பார்த்துக்கலாம். அது வந்து ஸ்டோன் பிக்கர்ஸ் மட்டும் தான் மைண்ட் பண்ண முடியும்டா. இப்போதைக்கு நம்ம ஸ்டோன் எடுத்துக்கலாம். எவ்வளோ இருக்குன்னு மட்டும் பார்த்துக்கலாம். இருக்குடா கைஸ், பக்கத்தில் இருக்குமா? கொஞ்சம் தூரமாக போய் வெட்டி பார்க்கலாம். கைஸ், 2டா. இன்னொன்றா கைஸ், இங்கே நிறைய காப்பர் கிடைக்குது கைஸ். அப்புறம் ஸ்டோன் பிகாக்ஸ் ரெடி பண்ணினாரு. ஆல்ரெடி 2 ஸ்டாக் ஆயிடுச்சு. 2க்கு மேலே ஆயிடுச்சு. இப்போதைக்கு நம்ம தேவையான ஸ்டோன் வச்சுட்டு 12 ஷாட் இல்லைண்டா. நம்மளுக்கு ஆக்ஸ் 2 தேவைடா. ஆக்ஸ் 2, பிக்காக்ஸு 1 2 3 எடுத்துக்கலாம். ஏன்னா மைனிங் பண்ணுறோம்ல. அவ்வளோதான்டா. இப்போது நம்மளை இன்வெர்டரியை ஷார்ட் பண்ணிக்கலாம். ஷார்ட்னா ஆர்மல் போட்டுக்கோ. அப்புறமா போட்டுக்கலாம்டா. இப்போதைக்கு நம்மக்கிட்ட இவ்வளோ ரிசோர்ஸஸ் இருக்குது. அந்த 2த்தையும் சேர்த்து வச்சிரு. கரெக்டாக 24 ரூபா. இதோட நம்மளோட அப்கிரேடு போதும். எங்கடா பார்த்தோம்? அது அவங்க தானே விட்றா. வருதாடா? எஸ். டேய், ஒன்றுல எவ்வளோ கிடைக்குது? அதுக்கு பின்னாடியே இருக்கு பாரு நிறைய.
நம்ம பார்த்ததோட அதிகமா இருக்குடா. ஒன்றுத்துல 3 கிடைக்குது. அதான் டீனு கீழ் ப்ரோ கைஸ் நினச்சி கூட பார்க்காத மாதிரி இருக்கு கைஸ் காப்பர்ஸ். போதும்டா. இது வச்சு நம்ம ஒரு பிளாக் செஞ்சு நம்ம என்ன பண்ணுறதுனா ஃப்ளோர் இருக்குல்ல, ஃப்ளோரில் 2 இடத்துல மட்டும் போட்டு ஸ்பெஷல் வச்சுக்கலாம்டா. 4 இடம் ஒரு கார்னர் ஓகேவா? இதோட ப்ராப்பர் பிளாக் ஒரு 3 செய்யலாம்டா. 3 செஞ்சுக்கலாமாடா? 4 செய், ஒரு கார்னரில் போட்டுக்கலாம். 3 தான் கிடைக்குது. 10 பரவாயில்ல பார்த்துக்கலாம். நம்ம வீடுக்கான 2 டோர்ரா, 3 டோர் கிடைக்குது. இன்னொரு டோர் நம்ம ஸ்டோர் ரூமுக்கு. அப்புறம் ஃபென்சஸ் தான்டா அதிகமாக தேவை. நைட்ரா ஃபஸ்ட் நமக்கு ஃபுட்டு தேவைடா. பிக்காக்ஸ் எடுத்து வச்சு போட். ஃபஸ்ட் நம்ம ஃபுட் இங்கே எடுத்துக்கலாம்டா. என்னது இது? வேல்ரா. சரி நம்ம வீட்டுக்கு போயிட்டு செஞ்சுக்கலாம் பார்ப்போம். ஃபஸ்ட்டு ஃபார்மே காலி பண்ணிட்டு போயிடலாம். அப்புறம் சீடு போட்டு போயிடலாமாடா? எடுத்துக்கலாம், சீடு எடுத்துக்கலாம். வா போகலாம். போட்டலாம்டா. நம்ம வீட்டுக்கு ஃபார்ம் எடுத்துக்கலாம். அது வேறல. வா ஏதோ ஒரு பெட்லடா, ஒரு பெட்ல போட்டு பார்த்துக்கலாம். ஓடே மால்ட் வரதுக்கு முன்னாடி வந்துட்டோம்டா கைஸ். 11 மினிட்ஸ் ஆயிடுச்சு கைஸ். இப்போ என்ன வீடு கூட கட்டல கைஸ். இது 1 மணி நேரம் கூட போகும் கைஸ், பார்த்துருங்க. ஆமாம் கைஸ். சில பேர் 10 நிமிஷம் கூட எடுக்க மாட்டாங்கடா. நாம மட்டும் எப்படி எடுத்துடணும் எனக்கே நம்ம முடியல. டேய் இதே நம்ம ஃபார்ம் வர்றவன் டீ ஸ்கெலட்டன்டா. டிஸ்கே டிஸ்க் டிஸ்க் புரா ஸ்டோன்ரா. எஸ் காய்ஸ், என்னோட ஹெல்த் பார்த்தீங்களா காய்ஸ்? ஹாஃப் வாட்டரா. டே ஃபஸ்ட் நம்ம ப்ரெட்டு சேருண்டா. ஃபஸ்ட்டு நம்மளுக்கு சாப்பாடு தான். என்னடா 8 பிரெட் தான் வருது. ஒரு ஃபார்மை வெட்டினா 8 பிரெட் கிடைக்குதுடா. ரொம்ப வேஸ்ட்டு. அப்புறம் கொஞ்ச நேரம் கேச்சு ஹெல்த் ஏறும், அப்புறமா பார்த்துக்கலாம். நம்ம எங்கே போகிறோம்னா நம்மளுக்கு வீட்டுக்கு தேவையான நெசசரி திங்ஸ் எடுக்கணும்டா. ஆமாண்டா. ஃபஸ்ட் நம்ம மரத்தை வெட்டணும்டா. எத்தனை மரம் இருக்குங்க? எல்லா மரத்தையும் வெட்டு. ஃபாரஸ்ட்டுன்னு நினைக்கிறேன்டா. இது பக்கத்துலேயே ஒரு ஃபாரஸ்ட் இருக்குன்னு நினைக்கிறீங்க. ஃபாரஸ்ட் விடிஜி சொன்னோம் கைஸ். நம்ம விடிஜி பார்த்தா இந்த இன்ஸ்பிரேஷன் எடுத்தோம் கைஸ். பிகாஸ் வி ஆர் விடிஜி ஃபேன். அவனை பார்த்து அந்த யூடியூப் சேனலே உருவாக்கணும். அதான் SVTன்னு வச்சுருக்கோம் பார்த்தீங்களா கைஸ். அவனுக்கே சேர்த்து ஒரு பேர். அவ்வளோடா வீடு கிடைக்கும். இப்போ பாடுறா இங்கே எவ்வளோ வீடு இருக்கு. இதாண்டா பெரிய மரம்னு நினைக்கிறேன்டா. ரொம்ப அதிகமாக இருக்குல்ல வீட்டு இதில். இன்னும் ஒரு 2 மரம் வெட்டினா கரெக்டாக இருக்கும்ல. நம்மளுக்கு 10க்கு மேலே ஸ்டாக் தேவைடா. இதுக்கு பெரிய வீடு கட்டல இதோட. நல்லா பெரிய வீடா ஒரு 2 மாடி வீடு வச்சுக்கலாம். 2 மாடிடா. அது லாஸ்ட் ஆனால் ஸ்டோன் போதும்டா. மொட்டை மாடியில் இது வச்சுக்கலாம் ஃபார்ம் மாதிரி. நான் ஒரு டிசைன் யோசிச்சு வச்சிருக்கேன்டா. அது டிசைன் சூப்பராக இருக்குன்னு ஓகேடா. சில லாக் வைக்கணும்டா. நம்ம சிலது லாக் மாதிரி வச்சுக்கலாம். அப்புறம் நம்ம லாக் தேவை வரும்போது இது ஃபுல்லாகவே பிளாங்க்ஸ் டைப் நம்ம மைண்ட் பண்ணுறது ஓகேடா. இதெல்லாம் லாக் வச்சுக்கலாம். இதெல்லாம் இவ்வளோ மரம் இருப்பார். அவ்வளோதான்டா. நம்ம ரிசோர்ஸஸ் ஒரே நேரத்தில் கலெக்ட் பண்ணிட்டோம் பார்த்தியாடா. என்னடா ஏய் வாடா வீடு பக்கத்துக்கு போகலாம். இந்த நிலம் எப்படா இருக்கு? இங்கே போய் பார்க்கல ப்ளீனாக இருக்கான்னு தெரியல. நம்ம காய்ஸ் இது நம்ம பெயிண்ட் பண்ணிடலாம்டா. இந்த இடம் எப்படி இருக்கு? ஃபர்ஸ்ட் நம்ம ஷவர் நம்ம பக்கத்துல நம்ம இது இருக்குடா. ஷிஃப்டிங் பண்ணிக்கலாம்டா. ஃபர்ஸ்ட் நம்ம கிராஃப்டிங் பண்ணுவோம். எங்கே வச்சோம் அது அப்படின்னா இங்கே தானே கிராஃப்டிங்கில் வச்சோம். உங்களோட நீ எடுத்துட்டேன்னா இந்த இருக்கு. நம்ம வீட்டுக்கு பக்கத்தில் நம்ம வீட்டுக்குள்ளே வச்சிரு. இப்போதைக்கு நம்மளுக்கு ஃபர்னஸ் எல்லாம் தேவைப்படும். அப்புறமா எல்லாத்தையும் நம்ம ஃபஸ்ட்டு நம்மளுக்கு ஷவல் தேவைடா. மெயினாக எடுத்தோடனே ஷவல். 2 ஷவல் போடுதுடா. 2 ஷவல். இன்னும் ஸ்டிக்கே இல்லை. காலி. ஸ்டிக்கு காலியே. 1 2 இப்போ ஷவல் செய்யலாம். 1 போதும். ஷவல் 1 2 போதும்டா. அப்புறம்
ஃபஸ்ட்டு இந்த இடத்த எப்படியாச்சும் பண்ணணும். இந்த மாதிரி பண்ணிக்கலாமாடா? நல்லா இருக்கே. ஃபர்ஸ்ட் பிளாக்கை வெட்டுறா. கைஸ் எவ்வளோ ஸ்பீடாக போகுது கைஸ். இதாடா பவுண்ட்ரி. இதா என்ன எத்தனை இருக்க? இன்னும் கொஞ்சம் பெருசு பண்ணு. இதான் கத்து. எதுக்குறாது? சும்மா டிசைனுக்கு வச்சுக்கலான்ட்டு இருக்கியா? இதான் பவுண்டரின்னு வச்சுக்கோ. ஓகேவா? வீடு பவுண்டரி தண்ணி கட்டலாம்டா. தண்ணி சைடில் போட்டா ஜாம்பி தானே நம்ம கிட்ட நெருங்காதுடா. கரெக்டானே? கைஸ் நம்ம தோண்டிட்டு இருக்கோம். கைஸ் இவ்வளோ எதுவும் போதுமான்னு தெரியலையே. இன்னும் இவ்வளோ தேவைடா. ஃபஸ்ட்டு இங்கேருந்து கட் பண்ணிடலாம். கைஸ் எப்படி கட் பண்ணுறதுக்குன்னு தெரில கைஸ். டேய் நம்மளுக்கு ஃப்ளாட்டான இடம் தாவண்டா, அது தெரியுமா? அதான் கைஸ் நம்ம கட் பண்ணிட்டுக்கு அப்புறம் கூப்பிடுறோம். என்ன தேவைக்கு? கைஸ் நம்ம ஆல்ரெடி பாதி மேலே நேரம் தோண்டிட்டோம். இப்போ நம்ம இதானே நம்ம வீடுன்னு என்னடா செஸ்ட் இருக்கு. கைஸ் வா லெதரோட ஆர்மர்ரா போட்டுக்கலாமா? ஃபஸ்ட்டு கைஸ் நம்மளுக்கு இது கச்சிக்குது கைஸ். கேர்ள் கேரக்டர் வேறு எல்லாமே நல்லாவே இல்லை. இது மட்டும்தான் சூப்பர் இருந்துச்சு. ஐயந்திரா என்னடா எடுக்க மாட்டேங்குது. அவ்வளோதான், எடுத்து இங்கே போட்டுக்கோ. அவ்வளோதான்டா. பச்சடி இதே சாப்பிட்டுக்கலாம். போதும்டா. ஆடா ஷவல் தானே மேக் பண்ணணும். ஒன்று போதும்டா. ஒன்று தானே செஞ்சேன். டேவலை தான் செஸ்ட்டில் போட்டுடலாம். அதென்ன போலாமா? அவ்வளோதான்டா. கைஸ் நம்ம இப்போ தோணுன ஃபுல்லாக எவ்வளோடா தோணணும். அப்போ நம்ம அப்படி எப்படா தோணும் அந்த இடத்துல. நம்ம குட்டியாக செஞ்சோம். இந்த வாட்டி நம்ம பெருசாக இருந்துச்சு. நம்ம பெருசாக செய்கிறோம்ல. ஸ்விம்மிங் பூல் கூடும்போது செஞ்சுட்டு இருக்கோம். அதென்ன கைஸ் நம்ம இப்போ இந்த பவுண்டரி எதுக்கு போடுறோம்னா ஸ்விம்மிங் பூலுக்கும் சேர்த்து தானடா போடுறோம். இது வந்து பார்க்கறதுக்கு கைஸ் உங்களுக்கு நல்லா இருக்கும் கைஸ். இது வந்துட்டு நம்ம இதை இந்த மாதிரி போட்டோம்னா அந்த வீடு செய்யும்போது அந்த சைடில் எல்லாம் அது ரோடு போகும் பார்த்தியா? இது பாரு, இந்த வீட்டு கலர் சில இடத்துல போகணும்டா. இது காட்டினேன் இங்கே தானே எங்கேயும் இருந்துச்சு பார்த்தேன். இதோ இது இல்லை, இது நம்ம தானே செஞ்சோம். இதோடா கைஸ் இந்த மாதிரி அவங்களும் செஞ்சுருக்காங்க ரூட்டு. அந்த மாதிரி நம்மளும் செய்ய போகிறோம். இப்போ வீடு பவுண்ட்ரியை நம்ம கண் பண்ணோம்டா. வீடு பவுண்ட்ரி ஷவல் ரொம்ப ஹெல்த்து கம்மியாச்சு பாடுறா. பூரா பார்த்துக்கலாம். இன்னும் கொஞ்சம் தானே சிண்டா ஒழுங்காக முடிஞ்சிடறப்பா. இந்த சவலையே போதும்டா. நல்ல வேலை நம்ம ஒன்று வந்து எடுத்தோம். இன்னும் 2 செஞ்சு இருந்தால் என்னத்துக்கு என்ன ஆயிருக்கும்? வேஸ்ட்டாக இருக்கும்ல. போய்டும் நினைக்கிறேன். பர்ஃபெக்டாக இருக்கும்டா நான் நினைக்கிறேன். போயிடுச்சா? லெஜண்ட் ஷவல்ரா இது. பாரு எங்கேயாச்சும் விட்டோம். நான் எங்கேயும் இல்லைடா. வாட் இஸ் திஸ்? ஐசி வந்துட்டு நான் ஃபுல் மெட்டீரியல் எடுக்க போகிறோம். நம்ம மெட்டீரியல் வைத்தணும்டாமா? இருக்குது கைஸ் இதில் மெட்டீரியல். ஸ்டோன் எல்லாம் இருக்கே. ஃபஸ்ட்டு கன்வெர்ட் பண்ணிக்கலாம். பிளாங்கே டிஸ்கு போதும்டா. டேய் 2 ஸ்டாக் ஆயிடுச்சுடா. இன்னும் ஸ்டாக் கூட ஆகிடும் பொழுது. போதும். அவ்வளோதான்டா. ஸ்டோன் கொஞ்சம் தேவையில்ல, சைடில் வச்சுக்கலாம். இதை நம்ம வீட்டோட ஃபவுண்டேஷன் கட்டணும் கைஸ்.
எனக்கே தெரில கைஸ் எந்த மாதிரி வீடு கட்ட போகிறான்னு. கைஸ் இன்னொரு பேக்ரவுண்ட். இப்போ வந்துட்டு நம்ம இந்த இடத்துல போட்டு 2 3 3 போதும்டா. நம்ம சரி 2 ஃப்ளோர் கட்டுறோம்ல. அப்புறம் இது ஸ்டோனு. கைஸ் இந்த மாதிரி தான் டிசைன் ஃபஸ்ட்டு. அந்த இடத்துல கொஞ்சம் இடம் விட்டுறா. இன்னும் கொஞ்சம் பின்னாடி போ. இங்கேயா? வேணாம், இன்னும் கொஞ்சம் சைடு போ. குட்டியாகவே கட்டலாம். ஏன் ரொம்ப இடம் வேணாம். எடுத்துக்கலாம்டா. சைடில் ஒரு பவுண்டரி தானே போடணும்னு சொன்னோம் தண்ணி போடுறதுக்கு. இந்த இடத்துல ஏன் நம்ம இந்த மான்ஸ்டர்ஸ் எல்லாம் வரும் பார்த்தில்ல, சைடில் ஒரு டிசைன் மாதிரியும் இருக்கும், அந்த மான்ஸ்டர்ஸ் எல்லாம் வராது. ஆனால் இந்த இடத்துல தண்ணி நம்ம போடுவோம். ஓகே போதும்டா 6 பிளாக்கு. இந்த சைடில் எப்படி நம்மக்கிட்ட அயனே இல்லையா? அயன் கோலம் இருக்கான்னு பார்த்துட்டு வந்துட்டாரா? அயன் கோலம் இங்கே தானே எங்கேயும் சுற்றிட்டு இருக்கோம். கைஸ் இந்த வில்லேஜில் அயன் கோலம் இருக்கா இல்லையா? இல்லைன்னா நம்ம போயிருந்தா தண்ணி எப்படி எடுத்துன்னு தெரியாதுமா? அந்த ரிவர் எடுத்துன்னு வர வேண்டியது தான். ஆறு எடுத்துன்னு வர வேண்டியது தான். நல்லா இருக்கான்னு தெரியல கைஸ். வேணாம் போகலாம் வா. விட்ற பார்த்துக்கலாம். இப்போ உனக்கு அயன் வேணுமா? எதுக்கு அயனு? அப்போ தானே நம்ம அந்த இது செய்ய முடியும், வாட்டர் பக்கெட்டு. மைனிங் போகலாமா? மைனிங் அப்புறம் பார்த்துக்கலாம்டா. முதல்ல இப்போ ஒரு ஃபார்மர் அடிச்சு தூக்கலாம்டா. அப்படிதாண்டா வரும். அப்படிதாண்டா வரும். என்ன வரும்? எங்க கேவுக்கு தர வாடா போலாம். எத்திச்சா? பாரு என்ன கிளச்சுடா. வில்லேஜர் கூட கிளச் பண்ணணும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லைடா. பார்க்கலாம் கைஸ். பின்னாடி ஐயங்கோலம் இருக்காண்டா. நம்ம முன்ன வரும்போது ஐயங்கோலம் மிஞ்சில. கைஸ் எல்லா வில்லேஜில் அயன் காலம் இருக்கும் கைஸ். அதென்ன? பார்த்துக்கலாம். விட்றா. இப்போதைக்கு ஒரு பவுண்டரி போட்டுவிடுவோம். அதானே அது ஒரு நல்லாவே இருக்கும். சார் என்ன சொல்கிற மாதிரி செய்டா. குட்டியே வச்சுக்கலாம்டா. அப்புறம் ஸ்விம்மிங் பூல் எங்கே கட்டுவ? முன்னாடி இந்த இடத்துல எப்படி குட்டி ஒன்று கட்டுவ? இது ஃபுல்லாக வீடுறா. முன்னாடி தானே ஸ்விம்மிங் பூல் நம்ம ஸ்ட்ரெயிட்டாக தானே எடுத்துன்னு வரேன்னு சொன்னோம் ஸ்லைடை. அதுக்குன்னு இவ்வளோ பெருசு நிறுத்துருவியா? கொஞ்சம் குட்டியாக கட்டிக்கலாமே. விட்றா பார்த்துக்கலாம். நம்மக்கிட்ட தான் அவ்வளோ வுட் இருக்கே. வுட்டுக்குதுண்ணா அங்கேருந்து எவ்வளோ பிளாக்ஸு? 1 2 3 4 5 6 7 8 9 9 எப்போ 9 பக்கத்தில் 10 11 10 வரையும் கட்டலாம். 10 தான் போகும். இது 10ஆடா? இது 9டா. இன்னும் கொஞ்சம்டா. 10 தான்டா. நீ 9ல் போட்டுக்கிறடா. பக்கத்தில் போகணும்டா. இந்த ஷவல் இன்னும் ஒர்க் ஆகுதுன்னா காட்ரா. என்னடா இது போதும்டா. இது ஓகேடா. அப்போ அந்த இடத்துலேருந்து கொஞ்சம் பெருசாக கட்டலாமா? இது 2 3 அப்புறம் கோபல் ஸ்டோன் ரைஸ் பண்ணோம். கோபல் ஸ்டோன் இங்கே அப்புறம் கோபல் ஸ்டோன்டா. கோபல் ஸ்டோன் வீட்டோட ஃபவுண்டேஷன் இப்போ தான் கட்டிட்டு இருக்குது. நீ ஃபஸ்ட்டு அந்த பவுண்ட்ரி போடுற, அப்புறம் இதை பார்த்துக்குவ. தானே லேஅவுட் மாதிரி நம்ம செய்வோம். அப்புறம் இப்படிக்கா வரும்டா. எத்தனாவது பிளாக்னு பார்த்தியா? பார்க்கலாம் விடு. போதுமா? சரி இன்னும் கொஞ்சம் 2 பிளாக் போதும்டா. இது நம்ம ஸ்டோரேஜ் ரூம் வச்சுக்கலாம்டா. அப்போ இன்னும் இன்சைட் போகணும்.
இப்படி போ. இப்போ மேலே போ. அந்த இடத்துல 1 2 1. எங்கே போகிற? அப்படி வேணாம், நல்லா இருக்காது. நல்லா இருக்காதுன்றேன். நல்லா இருக்காதுடா. என்னது இது? எனக்கு தெரியாது அந்த மாதிரி டிசைன் நீ பார்த்ததே இல்லை மைக்ரோட் நீ பாடி. அதனால பாரு இப்போ இந்த டிசைனை. இந்த பாரு, இது ஃபுல்லாக கட்டினா நீயே சொல்லு இந்த மாதிரி டிசைன் கட்டியிருக்கலான்னு. அங்கேருந்து எவ்வளோ பார்க்குன்னு தெரியலையே. பார்த்துடலாம். 1 2 3 4 5 6 6. அப்போ இங்கே 1 2 3 4. அப்போது ஒரு பிளாக் கம்மி பண்ணிடலாம். இந்த 2 பிளாக் கம்மி பண்ணலாம். என்னடா எப்படா நைட் ஆச்சு? எப்பயே ஆயிடுச்சு. நைட்டில் கட்டிட்டு இருந்தேன் இவ்வளோ நேரம். நான் கூட பலசாலிடா. கொஞ்ச நேரம் தாண்டா ஆச்சு. நைட் ஆகி 2 செகண்ட்ஸ் தாண்டா ஆச்சு. என்னோட மாஸ்டர்ஸ் இருக்காம இப்போ தான் நீ ஃபைட் பண்ணாண்டா. வாடா பக்கத்தில் என்ன மாஸ்டர் இருக்கிறான்னு பார்த்துட்டு உனக்கு கேட்டுக்கு கோஸ் பண்ணி தான் அவடுவாடா. அவனுக்கு போயிடுதுன்னு இது எத்தனை நின்றமேன்றா? நீ பார்க்காத, நீ வச்சுட்டே லூசே. ஹலோ கீழே கிடது யாரு? கேட்ரா? டாகத்து கேட்டால் கேட்டு வருது. ஹலோ சாமி. ஒரே செத்துச்சு. அந்த சாமி தான்டா. அந்த ஒரு சாமி போட்ட உடனே செத்துச்சு. அந்த சாமிக்காக ஜாவி டியர் மாச்சர் நியர் பண்ணிங்க. அது என்ன நம்பர்? ஏன்னா சாமி செத்துனுக்குறானுங்க. நீங்கள் சாவுங்களா? பாரு ஷவலோட பவர் செத்துச்சு. நம்ம ஷவல் செஞ்சாகணும். நல்லவே நம்மக்கிட்ட அவ்வளோ இது இருக்குது. இல்லைன்னா நம்ம டெம்பரவரி இருந்து கூட எடுத்துக்கலாம். அது என்ன? ஒன்று போதும்ல. உன்னை அந்த வெட்டிடுற அந்த மாடை எடுத்துடுறான். வெத்தர் கட்டிக்கிட்டோம். ஷவலில் வெட்டுவோண்டா நம்ம மாடை. கச்சிச்சா? கச்சிருக்கோம் பாரு எவ்வளோ. இது 2 கச்சிருக்குடா. ஆல்ரெடி 1 கச்சிச்சு. அப்போ இதோட சேர்த்தா 2. அப்போ நம்மளால 2 செய்ய முடியுமா? இந்த டிசைன் வேணும்டா. வேறு டிசைன் வேணும். அதான் நானும் சொன்னேன். நீங்கள் எங்கே கேட்டீங்க? அதெல்லாம் நம்ம ஷவல் எடுத்துன்னு வந்துடா. பாரு இந்த வீடை இங்கேயோட முடிச்சிடலாம். இல்லை இன்னும் கொஞ்சம் அவ்வளோதான். எப்படி உள்ளே எடுத்துன்னு வந்துடுறேன். இது வந்துட்டு முன்னாடியே வந்துவிட்டோம். ஏன்? ஸ்பைடர் இருக்குதுடா. ஸ்பைடர் கடிக்கவே இல்லை, செத்துச்சு. நமக்கு ஆர்மர் செய்யணும்ல, எடுத்துடலாம். இன்னொன்னுங்க பை பாய். எவ்வளோ கடிச்சா பாரு. 3 என்னடா ஒன்றை கடிக்கவே இல்லை நம்மளுக்கு. போனையை வெட்டிடு. என்ன கடிக்குதுன்னு பார்க்கலாம். என்னதான் கிடைக்கும்? எதுவும் கிடைக்காது. வாட் இஸ் திஸ் டிசைனு? நல்லா இருக்குதுடா. இந்த இடத்துல டோர் வச்சுல பெஸ்ட்டு.
டேய் டோர் அப்புறம் வச்சு கூட உனக்கு இதுல டோர் இப்போ டோர் தானே இது சார் வரப்போ 3 டோர்ரா மகாராஜா வீடு 3 டோர் நம்ம வீட்டுக்கு வந்து வெறும் 3 டோரு கரெக்டாக 3 டோர் வச்சுச்சு ஸ்டோரேஜ் ஒரு டோர் வைக்கிறாரப்பா சார் அது என்ன 2 3 3 தான் வச்சோம் ஆனால் இவ்வளோ கிட்ட ஆகுது ஒரு ஹெல்த்து போயிடுச்சா அவ்வளோதானே என்னோட வீடு கத்தமாயிடுச்சுடா முடிஞ்சு இன்னும் இது ஒன்று கத்தும்ல பத்துண்டா எதுக்குடா போட்டிருக்கேன் அது என்னடா எங்கே கட்டியிருக்காங்க பேக் பிக்கர்ஸ் வச்சு கட்டிட்டு இருந்தேன் வுட் இருக்கா இல்லையான்னு செக் பண்ணிக்கலாம் டேய் என்னடா இவ்வளோ வுட் இருக்கு இன்னும் அப்படி இங்கே ஒரு வீடு வுட் மிஸ் பண்ணிட்டோம்டா பண்ணி ஓகேவா நல்லா வாழ்றியாமா யாரும் ஒன்று வெட்டலையாமா இந்த அவ்வளோதான்டா ஃபவுண்டேஷன் முடிஞ்சிச்சுடா இல்லைடா இங்கே 2 இருக்கு 1 2 3 நல்ல நல்ல அப்படின்னு போயிட்டு எப்படி அங்கே தர போச்சு ஒன்று அப்படியே இgnore the background கைஸ் கமெண்ட்ரி கொடுக்க ஒரு பைத்தியக்காரர் வந்திருக்காங்க கைஸ் 2 3 கமெண்ட்ரி கொடுக்கட்ட பைத்தியக்காரர் நல்ல ஓய் கைஸ் நம்மளோட வீடு ஆல்மோஸ்ட் ஹாஃப் டன்ரா அது எடுத்தே ஆகணுமாடா அப்புறம் எடுத்துக்கூடா எங்கடா போய் போட்டுட்டுக்கிற அது விடு அப்புறம் அப்படின்னு பண்ண போகிறோம் அவ்வளோதான்டா ஃபவுண்டேஷன்டா முடிஞ்சிச்சு கைஸ் இப்போ நம்ம இப்போ ஃபுல்லாக இந்த இடத்துலேருந்து கட்ட போகிறோம் ஹலோ வெல்கம் பேக் டு எஸ்விடி கேமிங் இன்னைக்கு இந்த வீடியோ நான் பார்க்க போகிறேன் அப்படின்னு பார்த்து கோபல் ஸ்டோன் பில்டிங் கைஸ் ஜஸ்ட் இக்னோர் த பேக்ரவுண்ட் கரெக்டானடா நாம் அவங்களுக்கு மாமா ஆமாம் கைஸ் அது கூட பப்ளிக்கில் சொல்லுவியா பாரு ஒரு பிளாக் டிஃப்ரென்ஸு மேலே பார் ஜடேஜா ஜடேஜா மேலே பார் ஜடேஜா இவ்வளோ சின்னதாக வந்துச்சு இதான கூட என்னடா குட்டியாக வந்துருக்குது அதான்டா கைஸ் இப்போ நாம இப்போ ஜல்தி மைண்ட் பண்ணிட்டு கைஸ் நாங்கள் இது முடிச்சுட்டு கால் பண்ணுறோம் கைஸ் கால் பண்ணுறோமா இப்போ வரும் கைஸ் வந்துட்டு நம்ம ஃபவுண்டேஷன் எல்லாமே ரெடி ஆயிடுச்சு கைஸ் இப்போ வெறும் இப்போ நம்ம செகண்ட் ஃப்ளோர் கட்டுறதுக்கு மேலே ரூஃப் போட்டு செகண்ட் ஃப்ளோர் கட்டலாமா இல்லைடா பால்கனி மேலே வச்சுக்கலாம் பால்கனி மாதிரி இங்கே ஷவல் தேவைடா வேணாம் டிசைனாக இருக்குது கொஞ்சம் முன்னாடி போட்டுக்கலாம் இதை எடுத்துரு நான் போகலாம் இரு நான் போயிட்டு ஸ்டாண்ட் எடுத்துகிட்டு வரலாம்டா வாடா கிளாஸு செய்ய வெயிட் பண்ண ஆயிடுச்சுல ரெண்டு வாட்டி போடணும்ல கிளாஸ் சாண்டு ஊறப்பட தேவைப்படும்டா கடை தானே சாண்டு நம்மளுக்கு நஞ்சு கூட பார்க்காத அளவுக்கு சாண்டு தேவைடா அதானே இப்போ இந்த இடத்துல இருக்கு பார்த்தியா இப்போ வந்துட்டு நம்ம டிக் பண்ணிட்டு இருக்கோம் டிக் பண்ணிட்டுக்கு அப்புறம் நம்ம பேசலாம் ஓகேங்களா கைஸ் ஜாவி பாத்தீங்களா கைஸ் சுத்துது கண்ணாலே தாடரட்டா ரட்டட்டா கைஸ் எப்படி சுத்துது ஓடுறாடே ஓடிறாடே டொர்னாடோ ஃபோன் பார்த்து நினைக்கிறேன்டா அதென்ன அதான் அது என்னடா அப்படி சுத்துது சுத்துது கண்ணாலே தாடரட்டா ரட்டட்டா மாதிரி கைஸ் உங்களுக்கே தெரியும் நாங்கள் எவ்வளோ பெரிய விடிஜி ஃபேன்னு கரெக்டு அது அயனா கிளேடா கிரேனா கிளேவா ஆல்ரெடி நம்ம அவ்வளோ பிளாக் வச்சுருக்கோம்டா நைட்டு வர ஆகுதுடி கலெக்ட் பண்ணிட்டு போயிடலாமாடா கண்ணாலே கிராஃப்டிங் டேபிள் பேர் என்ன
சரி போயிடலாம் வா. வாடா. அவ்வளோதாண்டா வாடா. எவ்வளோ சண்டு? 56 தான்டா. ஸ்மெல் பண்ணி வச்சிடலாமாடா ஃபர்னஸ் செஞ்சு? நம்ம ஒரு இது பிளாக் ஸ்மித்தில் பார்த்தோமே. பட் அங்கே போய்ட்டு வேணாம் கைஸ். இப்போ வந்து நம்ம தூங்க போகிறோம். ஃபர்னஸ் செஞ்சதே தூங்கிடலாம். ஃபர்னஸ் செஞ்சு அதை ஸ்மெல் பண்ணி தூங்கிடலாம் கைஸ். ஆமாம் காலைல வுட்டு எடுக்க போவோம் கைஸ். ஆனால் இப்போ நம்ம வுட்டு எல்லாமே ஃபர்னஸ் வச்சுருவோம். ஒன்று போதும்டா. அப்புறம் என்ன செஞ்சுக்கலாம். வுட்டு நம்மக்கிட்ட என்ன இருக்குது? அத்தனை போதுமான்னு தெரில. கிளாஸ் செஞ்சு விடுவோம். நமக்கு ஸ்டிக் எடுக்கிறா. ஆனால் அவ்வளோ நேரம் எடுக்காதுல்ல கைஸ். இப்போ நம்ம தூங்க போகிறோம். அப்புறம் வேணாம். அவ்வளோதான்டா. அப்புறம் வேணா கூட இது வெட்டிக்கலாம்டா மரத்தை. ஆமாண்டா. எவ்வளோ ரெடியாக இருக்கு? ஒன்று தானா? அவன் நைட் ஃபுல் எதுக்கிட்ட வச்சிங்க? சரி நம்ம போயிட்டு மேலே வீடு கட்டி மரத்தை வெட்டுருவான்ல. மரத்தை வெட்டலாமாடா? இல்லை மேலே மரத்தை வெட்டலாம்டா. ஏன் பார்த்தீங்களா கைஸ்? ஏன் நம்ம இப்போ வுட் கலெக்ட் பண்ண போகிறோம் கைஸ். நம்ம வந்து சாண்டு கலெக்ட் பண்ணிட்டு நம்ம ஸ்மெல்ட் பண்ணுறோம். ஒரு நைட் ஃபுல்லாக ஸ்மெல்ட் ஆகிடுது கைஸ். பார்க்கல எவ்வளோ ஸ்மெல்ட் ஆகிருக்குண்ணா. அப்புறமா ஃபர்ஸ்ட் நம்ம இங்கே நம்ம கட்டலான்னு தானே வந்தோம். செகண்ட் மேலே செகண்ட் ஃப்ளோரா? செகண்ட் ஃப்ளோர் கட்டலாமா? ஆண்டா ரொம்ப வுட் தேவைப்படும். அப்போது இப்போதைக்கு நம்ம எந்த ஸ்டெப்ஸ் போடுவோம்னா இந்த இடத்துலடா ஸ்டெப்ஸ். ரியல் ஸ்டெப்ஸ்டா. ஓகேடா. எப்படி எடுத்துன்னு வருவோம்னா இதோ இப்படி. ஓகே ஓகே. எதுக்கு போட்டுன்னு இருக்க? எதுக்கு இது வழியே வருது? அப்படியே டேர்ன் பண்ணிக்க போறியா? டேர்ன் பண்ண போறியா? ஆமாண்டா. எப்படி டேர்ன் பண்ணுவ? இப்போ இது வழி இச்சின்னுது. சார் நீ செய்கிற மெத்தட் படிக்கட்டுக்கு இல்லை. என்ன ரன்ஸ்டான் தான் சொல்ல போகிறேன்னு வேணாம் எடுத்துடலாம். பாதி மேலே கூட இங்கே வந்துச்சுடா. அதான் லேடரே போட்டுடலாம்டா ஸ்டிக்ஸ் வச்சு. லேடர் உனக்கு என்னடா பத்து சொல்கிறா? சாய் இதை வச்சு நம்ம இது மாதிரி பண்ணாமே ஸ்டெப்ஸ் மாதிரி ஞாபகம் இருக்கா சாய்? இதை வச்சு நம்ம ஸ்டெப்ஸ் மாதிரி கூட பண்ணலாம். இந்த நம்மக்கிட்ட நிறைய இது இருக்குது தானே. பேர் என்ன அந்த கல் ஸ்டோன் நிறைய இருக்குல்ல. அதை வச்சு நம்மளால இது ஸ்டேர்ஸ் மாதிரி செய்ய முடியும். பண்ணலாமா? வேணாண்டா. ஏன்? நல்லா இருக்கும்டா. இது இவ்வளோ பெருசாக ஆகுதுல்ல. அதை விட அது கொஞ்சம் குட்டி குட்டியாக போகலாம். குர்ரா பார்த்துக்கலாம். இப்போ இந்த இடத்துல ஒரு ஹோல் மட்டும் போட்டுடலாம்டா. அப்புறமா அப்புறம் ஃபஸ்ட் இந்த இடத்துல ஒரு ஸ்ட்ரெயிட்டான ஒரு லைன் கட்டணும். இந்த வுட் எக்ஸ்ட்ரா போட்டோம். இதுக்கு மாடா என்ன ஒன்று கிட்ட பாடுறா கண்ணாலே எவ்வளோ கிளாஸில் வந்திருக்கோம் கவர் பண்ணிடலாம் கைஸ். இது எவ்வளோ பெரிய வீடியோ போகுதுன்னு எனக்கும் தெரில கைஸ். எடிட்டிங் பண்ணும்போது தான் நம்மளும் பார்க்க போகிறோம். நம்மளுக்கே தெரில. நிஜமாக சொல்கிறேன் கைஸ், பொய்யல் இல்லை கைஸ். 35 எடுத்துக்கோ. முதடி எடுத்துட்ட போயா தெரியும் எங்களுக்கும். அதென்ன ஆண்டா இப்போ இப்போதைக்கு நம்ம கிளாஸ் போட்டுடலாமாடா? இப்போ இங்கே பார்க்க நம்ம வீடு சூப்பராக இல்லை? அதான் இந்த கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வச்சுக்கோண்டா, நல்லா இருக்கும் இந்த சைட்லேருந்து பார்க்க. ஏன்னா ஸ்விம்மிங் பூல் கைஸ். இப்போ நம்ம இந்த இடத்துல கிளாஸை போடலாம். இதில் ஜஸ்ட்டு மிஸ் ஆனாலும் கைஸ் சொல்கிறான் சோலி முடிஞ்சுது. திரும்பி நம்மளால் எடுக்கவே முடியாது. அதுக்கு ஒரு என்சான்மெண்ட் இருக்கு, ஒரு புக்கு சில்க் டச்சுன்னு.
அது போட்டால் தான் ஈஸியாகவே எல்லாமே வந்துடும். கிளாஸ் கூட வந்துடும் விட்டா. ஈஸியாவா? திருப்பி வந்துடும் நம்மக்கிட்ட கிளாஸு. அதனால் நம்ம கிளாஸு செய்ய வுட்டு சாண்டு கலெக்ட் பண்ணியே ஆகணும். ஆமாம், அதுக்கெல்லாம் வேறு வழியே இல்லைடா. என்னடா பாதி மேலே ஆயிடுச்சு இப்பயே. 10 நினைக்கிறேன். கைஸ் உங்களுக்கு சிஎஸ்கேலையும் எம்எல்ஏயும் பிடிச்ச பிளேயர் யாருன்னு சொல்லுங்க கைஸ். பவுலரில் என்னடா பர்ஃபெக்ட்ரா 2 பக்கத்துக்கு. என்னடா பவுலரில் உங்களுக்கு யார் ரொம்ப ரொம்ப பிடிக்கும்னு சொல்லுங்க கைஸ். எம்எல்ஏ பத்திரானாவா இல்லை ஜஸ்பிரீத் பும்ராவா? ஆமாம் கைஸ், அந்த 2 பேரில் உங்களுக்கு யார் ரொம்ப பிடிக்கும்? அடுத்து இன்னொரு கொஸ்டின், யார் வந்து யாக்கர் கிங்கு? ஆமாம், மத்தீஸ் பத்திரானாவா இல்லை பும்ராவா? கைஸ் இப்போ எவ்வளோ ஸ்மெல்டர். சிஎஸ்கே பிடிக்கணும்னா எல்லோ ஹார்ட் போடுங்க கமெண்ட்டில். எம்ஐ பிடிக்கும்னா ப்ளூ ஹார்ட் போட்டு விடுங்க கைஸ். இல்லை லைக் பண்ணுங்க கைஸ் மும்பைக்கு, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சிஎஸ்கேக்கு. ஆமாம் கைஸ், எடுத்துக்கூட அது வர வழியாக நம்ம போயிட்டு வருவோம். இப்போ தான் 10 ஆகிதா? அவ்வளோ சீக்கிரம் ஆயிடுச்சுடா நம்ம போகிறதுக்குள்ள. அதான் குட்டி குட்டி இடத்துக்கு போட்டுடலாம். ஃபஸ்ட்டு இந்த இடம் இது முடிச்சிடலாம். இந்த பக்கம் 2 இடம் இருந்துச்சு பாரு. அந்த இடத்துல ஒரு 4 ஆச்சு, இந்த இடத்துல ஒரு 4 ஆச்சு. இப்போ 8, இன்னும் 2 கரெக்டாக இருக்குமா? இருக்காது. எங்கே போடுவா? இருக்கானோ? நான் கணக்கு போது எப்படி தப்பாச்சு? எப்படி எக்ஸ்ட்ரா உனக்கு கிடச்சிச்சு? தெரியல. கேஸ் வந்துட்டு நம்ம வீடோட லுக்கிங் பாருங்க கைஸ், கிளாஸ் போட்டு. அதான் நம்ம மேலே பால்கனி வேறு வைக்க போகிறோம். அது எப்படி தான் தெரில. பால்கனியில் குட்டி குட்டி டர்ட் வச்சு பிளான்ட் உருவாக்க போகிறோம் கைஸ். கிளாஸ் போட்டு கண்டினியூ பண்ணுறோம் கைஸ். காய்ஸ் இப்போ வந்துட்டு நம்மக்கிட்ட பூ வந்துச்சு. பூரடா போடா போ கைஸ், இங்கே பாரு அந்த ஸ்கெலட்டனை. கைஸ் எல்லாத்தையும் பைத்தியக்கார மாதிரி 2 புக்ஸ் மாதிரி இருந்தான்டா அவன். ஆர்மர் போட்டுக்கணும் நல்லா ஜம்முன்னு. பாத்தியா டாஜ்? பாரு டாஜ் எப்படி பண்ணுறேன்னு. கீழே வர மாட்டேன்ல நீ? வரும் வைக்கிறேன்டா அவனை. போடுறா எஸ்விடி, தரமான எஸ்விடிட்டா. லெதர் கச்சிக்கிட்ட பாரு. அது ஆர்மர்ரா. போய் வாங்கலாம். டே எப்படியா மேலே போயிடணும்டா. போனா போட்டோன்னு விட்டு பார்த்தா அடா பைத்தியக்கார கிரீப்பரு. டே அது எதுக்குறா இங்கே வந்து வெந்துச்சு கைஸ்? அந்த இதை சரி பண்ணிட்டு நாங்கள் கூப்பிடுறோம் கைஸ். கைஸ் செஸ்ட் பிளேட் விட்டு போயிடுது கைஸ், பாருங்க கைஸ். ஃபுல் லெதர் ஆர்மர் கைஸ். ஷீல்டு கிலோட தேவை. ஒரு அயன் தேவைடா. ஒரே ஒரு அயன் இங்கட். ஒரு அயனா? நம்மக்கிட்ட அயன்ஸ் படுக்குது, அதை வச்சு செய்ய முடியாதா? ஆக்ஸ் இருக்குடா நம்மக்கிட்ட. நம்ம எப்படா கீழே போவோம்? அடிச்சுக்கே சாவலர்றா, ரொம்ப ஹெல்த் கம்மியாகுது. போயிடுங்கள. கைஸ் இது க்ரீப்பர் வெஞ்ச இடம் மாதிரியா இருக்குது கைஸ். பாருங்க. நம்ம போயிட்டு ஸ்டாண்டு போயிட்டு இதில் போடவே இல்லைடா. எவ்வளோடா கலெக்ட் பண்ணணும்? நம்ம கரெக்டாக 16 கலெக்ட் பண்ணோம். உங்களுக்கு சொல்ல மாட்டோம், நம்ம கரெக்டாக 16 மட்டும் தந்துருக்கோம் கைஸ். கைஸ் 16 கிளாஸ் முடிச்சிட்டோன்னே நம்ம அதுக்கு வரையும் நம்ம ஸ்டெப்ஸ் போயிட்டு செல்லாமடா. ஸ்டெப்ஸுக்கு ஸ்டாண்டு இது எடுத்துக்கலாமா? இது பேர் என்ன? ஸ்டோன். ஆஹாண்டா ஸ்டெப்ஸ் இல்லை, லேட்ரு. இதுதான் விடுதா தெரியுது. எடுத்துக்கோ. வேணாம் நல்லா இருக்காது.
இதை வச்சு செய்ய முடியாதுடா அதுவும். இதை வச்சு பிளாங்க்ஸ் செய்யலாமாண்டா சாய்? இதை வச்சு பிளாங்க்ஸ் செய்யலாமா? பார்க்கலாம். பாரு, ஸ்டிக்ஸ் மட்டும் ஊற போட்டு எடுத்துக்கலாம்டா. லேடர் தேவைடா. கிராஃப்டிங் டேபிள் எங்கேயோ இருக்கு. எவ்வளோ சூடாக இருக்கு பாரு. இதெல்லாம் ரெக்கார்ட் ஆயிருக்குடா. இதெல்லாம் ரெக்கார்ட் ஆயிருக்கு. என்னது இதெல்லாம் எதெல்லாம் இப்போ நான் சொன்னது எல்லாமே. வா விடு பார்த்துக்கலாம். இப்போ இது கூட ரெக்கார்ட் ஆயிடுச்சு. கிராஃப் படிக்கலாம். ஆஃப் பண்ணு. கைஸ் இதோட வீடியோ முடிச்சிக்கலாம் கைஸ். இது சீசன் 1 முடிஞ்சுச்சு கைஸ். அடுத்த சீசன் 2ல மீட் பண்ணலாம். ஆமாம் கைஸ், இதுதான் நம்மளோட வீடு. இது நம்மளோட ஃபார்ம். அந்த எமரல்டு இருக்குல்ல, அதை ட்ரேட் பண்ணி எடுத்துக்கிட்டோம் கைஸ். பை பாய்.